இன்னைக்கு நடந்த 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமோட கிராமரோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 23 ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ட்ரூத் கொடுத்துருக்காங்க. அதனால இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. கமா கொட்டேஷன் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக தட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் மட்டும் சேர்த்தா போதும், உங்களுக்கு ஈஸியாக 2 மார்க் கிடச்சிரும். பாலு செட் தட் ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட். ஸோ நெக்ஸ்ட் 24 பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸை மாற்றணும். த கார்பெண்டர் வாஸ் டிரைவிங் எ கார். ஐஎன்ஜி கொடுத்துருக்கனால நம்ம இடையில பீயிங் சேர்க்கணும். எ கார் வாஸ் பீயிங் டிரைவன் பை த கார்பெண்டர். ஸோ ஈஸியாக 2 மார்க் வாங்கிடலாம். 25 பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த கமா போன மேலே மை டெலிகேட் ஏரியல் கமா கொட்டேஷன் போட்டு செட் ப்ராஸ்பரோ. ஸோ ஈஸியாக வந்து இதுக்கு 2 மார்க் வாங்கிடலாம். கொஸ்டின் நம்பர் 26 பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸை மாற்றணும். ஸோ கொஸ்டின் ராகோ வாஸ் ஓல்டு எட் ஹி வாக்டு ஃபாஸ்ட். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இன் ஸ்பைட் ஆஃப் பீயிங் ஓல்டு ராகோ வாக்டு ஃபாஸ்ட். ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஏ உமன் ஆக்குபை ஆல்மோஸ்ட் ஆல் த மேஜர் பொசிஷன்ஸ் இன் சொசைட்டி. கொஸ்டின் நம்பர் பி பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் டிலைட்டட் டு அசிஸ்டம். ஸோ கிராமர் பார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஈஸியாக எல்லாருமே வந்து 3 to 6 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம்.